வணக்கம். இன்றைக்கி ஒரு இட்லி தோசைக்கு ஒரு கதம்ப சட்னி தான் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்ப்போம். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, சின்னோண்டு பெருங்காயத்துண்டு. நீங்கள் தூளாக கூட போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மல்லி. இது உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கும்னா போடுங்க, இல்லைன்னா போட வேண்டியதில்லை, நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. ஒரு 1/2 ஸ்பூன் உருண்டை மல்லி போட்டுக்கோங்க. புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் உங்களோட சட்னி அளவுக்கு தகுந்த மாதிரி, எவ்வளோ சட்னி அரைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிட்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, ஒரு தக்காளி. இது என்னோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 6, பூண்டு பல் ஒரு 4, பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளவு தான். இதோட ஒரு ஒரு கீத்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. திருவி இல்லைனா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த ஜாமா தான், இவ்வளவு தான். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வறுக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு இது எல்லாம் நல்லா செவந்து வரட்டும். கருக விட்டுறக்கூடாது, செவக்க வைக்கணும். நல்லா செவந்து வந்தோடனே வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்குவோம். இப்போ இந்த அளவுக்கு செவந்து வந்தோடனே சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, ஒரு பச்சை மிளகா, 2 வரமிளகா, சின்ன சைஸ் இஞ்சி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் உங்களுக்கு சட்னி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி, ஒரு தக்காளி. இது எல்லாத்தையும் இப்போ உப்பை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட கொஞ்சமாக தேவையான அளவு உங்களுக்கு தேங்காய் திருவி போட்டுக்குங்க. இந்த ஜாமா எல்லாம் உங்களோட சட்னிக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்ச போட்டுக்கோங்க. நாங்கள் ஒரு 2-3 பேருக்காக அரைக்கிறோம். நீங்கள் நிறைய அரைக்கணும்னா நிறைய போட்டுக்கோங்க. நிறைய பேர் இருக்கிறப்ப இந்த சட்னி போட்டு அரைச்சோம்னா நிறைய சட்னி வரும், அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது தாளிக்க கூட தேவையில்லை, நல்லா வாசமாக இருக்கும் எல்லாம் கலந்துருக்கிறதுனால. வேணுன்னா கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். பெருங்காயம் முதற்கொண்டு வறுத்து போட்டு அரைச்சாச்சு. உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயத்தை இந்த வெங்காயம் தக்காளி வதக்கும் போது தூவி அரைச்சிக்கோங்க. சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இன்றைக்கி நாங்கள் இதை தோசையோடு வச்சு சாப்பிட போகிறோம். இந்த கதம்ப சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஒரு வாட்டி சுட சுட இட்லியோட தோசையோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி.